யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைக்கிறார். கவனியுங்கள், யோவேல் என்கிற வார்த்தைக்கு கர்த்தரே தேவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. யோவேல் என்கிற வார்த்தைக்கு கர்த்தரே தேவன் என்று அர்த்தம். இந்த யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த காலகட்டத்தை அறுதிட்டு சரியாய் குறிப்பிடுவது இயலாத காரியம். சிலர் சொல்லுகிறார்கள், இந்த யோவேல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 9வது நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர் எழுதினதான இலக்கிய நடையும் அவர் எழுதினதான எழுத்து முறைகளையும் பார்க்கும் பொழுது ஆமோஸ், ஏசாயா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து நடைகளை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லப்பட்டதை போல எந்த ராஜாக்களினுடைய பெயரோ எந்த காரியமோ யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. ஆகவே யோவேல் தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 5வது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்க கூடும் என்று அநேகர் இப்படியும் வாதிடுகிறார்கள். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்லை என்பதுதான் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த காலகட்டத்திலே இருந்ததான ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வெட்டுக்கிளிகளின் வாதை. அல்லேலூயா. வெட்டுக்கிளிகளுடைய ஒரு மிகப்பெரிய அழிவு, ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து, வெட்டுக்கிளிகளினால் வந்ததான ஒரு பெரிய அழிவை வேதம் இங்கே படம் பிடித்து காட்டுகிறது. அதனால தான் 1வது அதிகாரத்தில் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் போதே வெட்டுக்கிளிகள் விட்டதை பச்சை கிளி தின்றது என்றெல்லாம் அவர் எழுதுகிற அந்த இலக்கிய நடைகளை நாம் பார்க்க முடியும். கவனிங்கள், வெட்டுக்கிளி என்று சொல்லும்போது இஸ்ரவேல் சரித்திரத்திலே வெட்டுக்கிளிகளினால் வந்த தேசத்திலே வெள்ளாண்மை அழிக்கப்பட்டது, வெட்டுக்கிளிகளினால் வந்ததான ஆபத்து, பேரழிவு, இது எப்படி நடந்தது, எந்த காலகட்டத்தில் நடந்தது என்று இஸ்ரவேல் சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முறை 2 முறை வரல. வெட்டுக்கிளிகளினால் வந்த நாசம், வெட்டுக்கிளிகளினால் வந்த அழிவு பல முறை இஸ்ரவேல் தேசத்திலே வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் இங்கே நீங்களும் நானும் தெளிவாய் விளங்கிக் கொள்ள முடியும். 25வது வசனம் யோவேல் 2:25 நான் வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய, கவனிங்கள், போதுமானது. ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிற காரியம் வெட்டுக்கிளி என்கிறதான பேராபத்து, பேரழிவு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெள்ளாண்மையை, விவசாயத்தை கெடுத்து போட்டு அவர்களுக்கு திராட்சரசம், பழங்கள், கனிகள் முதலான பயிர் வகைகள் இல்லாமல் முழுவதையும் அழுத்தி போட்டது வெட்டுக்கிளி என்கிற வாதை என்பது மாத்திரமல்ல, அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டு கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு வாதையாக இருந்தது. இருக்கீங்களா இங்க? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே அப்படிப்பட்டதான ஒரு ஆபத்துகளை, ஒரு அழிவை அல்லது ஒரு பேரு நஷ்டத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தேவன் அனுப்பினார் என்பதை நீங்களும் நானும் இந்த வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். அதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகள் தேவனால் அனுப்பப்பட்ட பெரிய சேனை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஈட்டிகளை பிடித்து பட்டயங்களை பிடித்து வரிசை பெசகாமல் நின்று போரிட்டு ஜெயித்தால் தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் நினைத்தால் ஒரே ராத்திரியில ஒரே தேவதூதனை அனுப்புவார். எவ்வளவு பெரிய சேனையாயிருந்தாலும் 1,80,000 பேராயிருந்தாலும் ஒரே ராத்திரியில அவைகளை அழித்து போடுவதற்கு ஒரு தேவதூதனால முடியும்.
2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும், தேவனிடத்திலே இருக்கிறதான சேனை அல்லது தேவனிடத்திலே உண்டாயிருக்கிறதான சேனை என்பது ஒன்றல்ல ரெண்டல்ல, அது வித்தியாசமானது. தேவன் இப்படிப்பட்ட சேனைகளை எதற்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய விஷயத்தை, இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடக்கூடிய காரியத்தை இஸ்ரவேலருக்குள்ளே கர்த்தர் அனுப்புவதற்கான முகாந்திரம் என்ன, கர்த்தர் கொண்டு வந்ததற்கான காரணம் என்னவென்று இந்த 1வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு ஒன்று தெளிவாய் விளங்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதை விட்டு, தேவனுக்கு பிரியமாய் நடப்பதை விட்டு அவர் பின்வாங்கி சென்றபடியினாலே, அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை மறந்து விட்டபடியினாலே, அவர்கள் உலகத்தோடு உலகமாய் மாறிவிட்டபடியினாலே இந்த பேராபத்தையும் பேரழிவையும் தேவன் அந்த ஜனங்களுக்குள்ளே அனுமதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை என்று சொன்னால், நல்ல கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால், நன்மையானாலும் தீமையானாலும் அதை நிதானித்து பார்த்து, இது நேரிடுவதற்கு என்னிடத்திலே குற்றம் ஏதேனும் உண்டோ, இது நடப்பதற்கு என்னிடத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதேனும் உண்டோ என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பிசாசு தான் செஞ்சான்னு சொல்லிடக்கூடாது. நிறைய பேர் வாயை திறந்தாலே என்ன தான் பேர் வரும்? அவன் இருக்கிறானே பாஸ்டர், அவன் என் வாழ்க்கைக்கு விரோதமாக போராடுறான், அவன் போராடுறவன் தான். வேதம் அப்படி தான் சொல்லுது. அவனுக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு என்பதை அறிந்து பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றானா, வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். அவன் நுழையக்கூடிய வகையை யார் கொடுக்கிறா? நாம் தானே கொடுக்கிறோம். பல நேரங்களில் பிசாசுக்கு சோத்திரம் வழிவகை செய்வது யாரு? நாம் தானே. பிசாசுக்கு இடம் கொடுப்பது யாரு? வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்போ 2 கொம்பை வச்சுக்கிட்டு வரானோ, எப்போ 2 பல்ல மேலே வச்சுக்கிட்டு வரானோ, எப்போ கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரானோ, அவனுக்கு நான் ஏசு நாமன்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பிசாசு அப்படி வரமாட்டான். பிசாட்டு இப்போலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக வரான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சோதரன். சில நேரங்களில் உங்களோடு கூட பழகின ஆட்கள் மூலமாகவே வருவான், உங்களோடு கூட இருக்கிற ஆள் மூலமாகவே வருவான். வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனுடைய தோற்றமும் உருவமும் வேற மாதிரி இருக்காது. ஸ்தோத்திரம். நீங்கள் நினச்சி கற்பனையில் பிசாசுனா இப்படி தான் ஒரு கற்பனை வச்சுருப்பீங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் அவன் இருக்கிறது இல்லை இப்போ. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அந்த கடைசி நாட்களிலே ஸ்தோத்திரம், கர்த்தர் பிசாசானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற எச்சரிப்பின் சத்தத்தை பலமுறை தேவன் வேதத்தில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் என்ன நினைக்க கூடாது, வெளியிலிருந்து தான் பிசாசு வருவான்னு நினைக்க கூடாது. சில நேரங்களில் உள்ள இருந்தே வரான். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே கிளம்புறோம், அது எப்படின்னே தெரிய மாட்டுது. சில நேரங்களில் எங்கெங்க இருந்தெல்லாமோ பிசாசனுடைய கிரியைகள் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கவனிக்க வேண்டும். எல்லாவற்றையும் சத்துருதான் செய்தான் என்கிற மனநிலைக்கு எப்பொழுதும் வந்து விடக்கூடாது. நீங்க நல்ல ஜெபிக்கிற ஆளுன்னா, நீங்க நல்ல துதிக்கிற ஆளுன்னா, நீங்க நல்ல ஆவில நிறைகிற ஆளுன்னா பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாது. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில அவனை நீங்கள் ஒரு பொருட்டாய் நினைக்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவரே என்னுடைய ஜெயபலமானவர் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு பிசாசனுடைய கிரியைகளை கர்த்தர் அனுமதித்திருந்தாலும் யோபினுடைய வாழ்க்கையின் முடிவிலே கர்த்தர் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு தான் செஞ்சிட்டான்னு சொல்லி இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போறோம், இருக்கிற ஜப ஜீவியத்தை நினைச்சு இழந்து போறோம், இருக்கிறதான சமாதானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழ்றது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு பிரியமானபடி தேவன் விரும்புகிறபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார்.
கவனிங்க, நான் ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. ஒரு அம்மா ஆலயத்தில் வந்து பாஸ்டர் அதாவது சாட்சி சொல்ல நேரம் கொடுத்தார். எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. ஒரு அம்மா முன்னால் வந்து சாட்சி சொல்லிட்டு, என் வாழ்க்கையை பிசாசு எப்போ அழிச்சிருப்பான். அது என்ன பண்ணிச்சு, 5 வயசுலேருந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பிசாசு வந்தான், அப்போ கர்த்தர் காப்பாற்றினார். அப்போ என் பிசாசு என் வாழ்க்கை அழிக்க நினைச்சான் அப்படின்னு சொல்லிட்டே வந்துச்சு பாரு. லாஸ்ட்டாக அது கர்த்தரை மகிமைப்படுத்துறதை விட பிசாசை பற்றி சொன்னதான் நிறைய. லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுதான், நான் இன்னைக்கு காலையில் சர்ச்சை கிளம்பிட்டு இருந்தேன் போகிறேன் பிரியமானவர்களே, அப்போ கூட பிசாசு நான் பால் வச்சுட்டு மறந்துட்டேன், பொங்கி ஊற்றிருக்கோம். அந்த மாதிரி பிசாசு பால் பொங்க போகிறதுக்கு கூட என்ன பண்ணிட்டான், பிசாசு தான் காரணம்னு சொல்ல வந்துடுச்சு. உடனே பாஸ்டர் ஆண்டவர் இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஊழியக்காரருக்கு. சரி, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு வந்துட்டார். எல்லாம் வீட்டுக்கும் போயிட்டாச்சு. ஃபுல்பீட்டில் ஏதோ ஒரு அழுக சத்தம். பாஸ்டர் வந்து யார் அழுறதுன்னு பார்த்தா ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒளிஞ்சு ஒரு பிசாசு மட்டும் அழுதுட்டுருக்கு. ஏய், என்ன அழற, என் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பிட்டியான்னு கேட்டாராம். அதுக்கு பிசாசு சொல்லிச்சான், ஏசுநாதர் பிரசங்கத்தை கேட்டே மனம் திரும்பாத நான் உன் பிரசங்கத்தை கேட்டால் மனம் திரும்ப போகிறேன். அதனால் உங்கள் விசுவாசிங்க சொன்னதெல்லாம் எனக்கு குத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நீ வேதனைப்படுற அளவுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டுச்சான். இல்லை, எல்லாத்துக்கும் நான் செய்யாத பாவத்துக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் பால் பொங்கி ஊற்றினாலும் நான் தான் காரணம், கல் தடுக்கி விழுந்தாலும் நான் தான் காரணம், அது ஒழுங்காக கீழே பார்த்து போக மாட்டுது, அது ஒழுங்காக கவனமாக சமையல் செய்ய மாட்டுது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறாங்களே, நான் அழாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுச்சான். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் எல்லாத்துக்கும் சாத்தான் தான் காரணம் சொல்லிட்டு இருப்போம், எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம் சொல்லிட்டு இருப்போம். நாம் நிதானிக்க வேண்டிய விஷயத்தை, கவனிக்க வேண்டிய விஷயத்தை, யோசிக்க வேண்டிய விதத்தில் நம்ம யோசிக்க மாட்டோம் பாருங்க. பிசாசு தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சிட்டான்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை நன்றாய் கவனிக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒன்றும் அவர் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் சம்பவிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருடையத்திலே கர்த்தரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய மனப்பான்மை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசி தேவனை விட்டு சோரம் போன மக்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள். வேதம் சொல்லுகிறது அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் இருந்தது, அவர்களுக்கு கர்த்தர் நன்மைகளை தந்திருந்தார், விவசாயம் இருந்தது, வெள்ளாண்மைகள் ஏராளம் இருந்தது, ஸ்தோத்திர நிலபோல எல்லாம் அவர்களுக்கு ஏராளம் இருந்தது பாருங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனபடியினாலே கர்த்தர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்து நிமித்தம் அலறுங்கள், உங்கள் வாயினின்று அது விளக்கப்பட்டது. ஒரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரே குடியும் கும்மாலமா இருந்தார்கள். ஆண்டவரை தேட வேண்டிய விதத்தில் இவர்கள் தேடாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் கர்த்தர் சொல்வார்ல, அதாவது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏரியத்தை இழுத்தா என்ன பண்ணுமா தெரியாதுல்ல, கொதிக்கிறது அடங்கிடும் இல்லை, எரியத்தை இழுத்தா என்ன பண்ணுமா, கொதிக்கிறது அடங்கிடும்னுவாங்க பாருங்க. அதனால கர்த்தர் இவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தந்திருந்தார். இவங்களாம் எப்படிப்பட்ட ஜனங்க பாருங்க, எகிப்தில் அடிமையாக கடந்தவனுங்க. பார்வோனுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் கையை கட்டி வேலை செஞ்சு ஒரு நேரம் கூழுக்காக, ஒரு நேரம் கஞ்சிக்காக, ராத்திரி ஃபுல்லா பகல் ஃபுல்லா வேலை செஞ்சு அடிமையாக கிடந்தவங்க. ஆண்டவர் இவங்களை என்ன பண்ணாரு, அங்கிருந்து கொண்டு வந்து, நீ ஏன் பிள்ளை, இப்படி இருக்கக்கூடாது, நீ உலகத்துக்கு முன்மாதிரியா இருக்கணும், நீ தான் உலகத்துக்கு அடையாளம், நீ தான் இந்த உலகத்திற்கு முன்மாதிரின்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்து வச்சார். அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தா என்ன பண்ணிருக்கணும் நம்ம சொல்லுங்க? எப்பவுமே கர்த்தருக்கு என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும். எப்பவுமே கர்த்தரை மதிக்கிறவங்களா இருக்கணும். எப்பவுமே கர்த்தரை கனம் பண்றவங்களா இருக்கணும். எப்பவுமே கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறவங்களா இருக்கணும். ஆனா இவங்களோ பாருங்க, காலப்போக்கிலே புறஜாதிகளுடைய மார்க்கங்களை கற்றுக்கொண்டார்கள்,
புறஜாதிகளுடைய விக்கிரக ஆராதனைகளை உள்ளே ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தம் தேவனுடைய நாமம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தூஷிக்கப்படுவதற்கு அவர்களே காரணமாகி போனதினாலே கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை, நன்மையை, பாதுகாப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் எடுத்து விட்டார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிற யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, எருசலேமின் குடிகளே, நீங்கள் அழுங்கள், நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள், வாலிபர்களே அழுங்கள், திருமணமான கன்னிகைகளே அல்லது திருமணமாக போகிற வாலிபர்களே, திருமணமான புதிய திருமண தம்பதிகளே என்றெல்லாம் கூட இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. அப்படின்னா என்ன கிடையாது, எந்த பிரவேசியும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம், நீங்கள் கர்த்தரிடத்திலே மன்றாட வேண்டியது அவசியம், நீங்கள் கர்த்தரிடத்திலே முறையிட வேண்டிய அவசியமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிறதான ஒரு ஆபத்து காலகட்டத்தின் செய்தியை தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு ஸ்தோத்திரம், மற்ற எல்லா நாளும் ரொம்ப ஜாலியா வாழ்றது போல எனக்கு டைமே கிடையாது, பயங்கர பிஸியாக இருக்கிறேன் நான், எனக்கு ஓவர் டைம் வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லிட்டு நம்ம வேலையிலே தான் கவனமாக இருக்கிறோம். ஆனால் விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆண்டவருடைய ஜனமே, நீ கவனிக்க வேண்டிய விதத்தை இன்னைக்கு மறந்துட்டு வாழ்ற, நீ கவனிக்க வேண்டிய விதத்தை இன்னைக்கு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அதுவும் பப்பும் மந்தாரமுமான நாள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசி வரக்கூடிய அழிவை மாத்திரம் சொல்லவில்லை, இனி உலகத்திலே சம்பவிக்க போகிறதான பேராபத்துகளை குறித்ததான தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லுகிறான். உலகத்துக்குள்ளே வரப்போகிறதான ஆபத்துகள் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை ஜெபிக்க தூண்டுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடத்திலே சேர்வதற்கு தூண்டுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் உணராத ஜனங்களே உலகத்திலே பெருகி போயிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாய் சபையிலே ஏராளமாய் அப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் இன்றைக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, சபையிலே ஒரு வார்த்தை சொல்லும் போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள் வெகு சிலராகவே இருக்கிறார்கள். ஒப்பு கொடுத்தவர்களும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் அந்த அர்ப்பணிப்பிலும் ஒப்பு கொடுப்பதிலும் இன்றைக்கு நிற்பது இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கிற மயக்கம், உலக கவலைகள் அவர்களை பிடித்துக் கொள்வதினாலே தேவன் மீது இருக்கிறதான அங்கலாய்ப்பு, தேவன் மீது இருக்கிறதான பற்றுதல் இன்றைக்கு குறைந்து போய் இருக்கிறது. அல்லேலூயா. 7 நாளும் வேலை வச்சா போறது கூட ரெடி, 31 நாளும் போக ரெடி, 365 நாளும் போக ரெடி. ஆனால் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, வீட்டிலே தனியாய் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு, ஆலயத்திலே வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு இன்னைக்கு அநேகரால முடியல. ஒரு காலத்தில் வேகமாய் ஓடி வந்தவர்கள் தான், ஜெபித்தவர்கள் தான் இன்றைக்கு திரும்ப திரும்ப உங்களிடத்தில் சொல்வதற்கு காரணம், தேவன் திரும்ப திரும்ப உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இது கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான சகல ஆயத்தங்களும் இன்னைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரே, எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இனி காலம் செல்லாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இனி நீங்களும் நானும் மெத்தனமாய் வாழ்வது காலம் அல்ல. இனி நீங்களும் நானும் நிர்வாசமாய் இருப்பதற்கு இது காலம் அல்ல. ஏனென்றால் கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். தேவனாகிய கர்த்தர் மணவாட்டியாகிய உங்களையும் என்னையும் அவரோடு கூட அழைத்து செல்வதற்காக அவர் சீக்கிரமாய் வருகிறார். உங்கள் தேவனை சந்திக்கும்படிக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு, நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே கிட்டி சேர வேண்டியதான மிக முக்கியமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போயாச்சுன்னா போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அதுவல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய ஒழுங்கு, அதுவல்ல விசுவாசிகளுடைய அழகு. கர்த்தருடைய சபைக்கு போனோம் வந்தோன்னு இல்லை, கர்த்தர் சொல்றத செய்யறவங்களா இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தருடைய வசனங்களை இன்றைக்கு இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமா? அததான் இன்னைக்கு முக்கியம். ஏனென்றால் யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், வாசியுங்கள்.
பாருங்க, பயிரிடும் குடிகளை 1வது அதிகாரம் நான் திரும்ப வாசிக்கிறேன். 11வது வசனம். பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியில் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமழம் ஹாரமற்று போயிற்று. மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் அனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. அவர்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது. இன்னைக்கும் கவனிங்க, உலக விவசாயத்திலே இன்னைக்கும் முக்கியமான இடங்களில் ஒன்றாய் இருப்பது இஸ்ரவேல். தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல் தான் உலக அக்ரிகல்ச்சர்ல ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட முதல் 5 இடங்களுக்குள் இருக்கிற முக்கியமான நாடுகள் இஸ்ரவேல் தேசம் ஒன்று. அல்லேலூயா. முத உலகத்துக்கு சொட்டு நீர் பாசனம் என்கிற ஒரு முறையை கண்டுபிடித்து உலகத்துக்கு சொன்னவங்களே யாரு? இஸ்ரவேலர்கள் தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஏன்னா சின்ன தேசம் தான். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சின்ன தேசம் தான். ஆனால் கர்த்தர் அந்த தேசத்திடமிருந்து இன்னைக்கு உலக நாடுகளுக்கு படிப்பினையை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அது சாதாரணமான ஒன்று அல்ல, அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. அதே போல இந்த பூமியில வாழுகிற நீங்கள், உங்கள் தெருவிலே உங்க ஊரிலே வாழ்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினால் முத்திரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஜனம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இப்படியே ஆண்டவர் சொல்லிட்டே வராரு. அப்படி சொல்லிட்டு வந்து 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். விடியற் கால வெளுப்பை போல பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல, வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டாவதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களில் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னால என்ன பண்ணும்? அக்கினி பட்சிக்கும். அக்கினி பட்சிக்கும், பின்னால ஜுவாலை எரிக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் இதெல்லாம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் எந்த ஏவுகணையும் கிடையாது, எந்த ட்ரோனும் கிடையாது. இருக்கீங்களா இங்க? இன்னைக்கெல்லாம் நம்ம நியூஸில் பார்க்குறோமே ஏவுகணைகளை. சோத்திரம் பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து உலகத்தின் பல பக்கங்களுக்கு ஏவுகணை தாக்குதல் என்ன பண்ண முடியும்? அவங்க அங்கிருந்தே நடத்த முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள், அப்படிப்பட்டதான ஏவுகணைகள் எல்லாம் இன்னைக்கு உலக நாடுகள் இன்னைக்கு ஆயத்தம் படுத்தி வச்சிருக்கிறது. அதுவும் இன்னொன்று தெரியுங்களா? இன்னைக்கு ஸ்தோத்திரம் நியூக்ளியர் பாம் என்கிற ஒன்றை எல்லாம் உலக நாடுகள் கண்டுபிடித்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு உலகத்திற்கு பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். திருச்சபையே, விசுவாசிகளே, நாம் மெத்தனமாய் வாழ்வதற்கு இது காலம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து தேவனுக்காக ஒன்று சேர்ந்து ஓடி ஆண்டவருக்குடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் நீங்களும் நானும் அவங்க எனக்கோடு கூட பேசல, இவங்க என்னோடு கூட பேசல, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற காலம் இல்லை இது. நீங்களும் நானும் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்த்து நாம் கர்த்தரோடு கூட உறவாட வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரோடு கூட நீங்களும் நான் ஐக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஏவுகணையை அடிச்சு அந்த இடமே மண்மேடாய் போடுது, அந்த இடமே பாலைவனம் போல இருக்கிறது. குடியிருந்த குடியிருப்புகள் எல்லாம் ஒன்றும் தெரியாமல் மண்மேடுகளை போல மாறிவிடுகிறது. காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு நாட்களை தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறது. அதற்காகத்தான் சபைக்கு சொல்லுகிறார், தன் ஜனத்திற்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரணும்னா, உங்களை கர்த்தர் திரும்ப ஆசீர்வதிக்கணும்னா, உங்கள் வாயிலிருந்து விளக்கப்பட்ட திராட்சை ரசங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா, நீ இழந்து போன வேலை, நீ இழந்து போன ஆசீர்வாதங்கள், உன்னோடு கூட இருந்து உன்னை விட்டு பின்வாங்கி போன எல்லா சூழ்நிலைகள் உனக்கு திரும்ப வரணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் திரும்ப வருவதற்கு நீ கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிற முக்கியமான சாராம்சம், கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளிலே நீங்களும் நானும் அந்த நாளை சந்திக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும்.
அதுதான் யோவேல் தீர்க்கதரிசனுடைய சாரம். 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார். 12வது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். கவனிங்கள், இப்பொழுதே என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த திரும்புங்கள் என்கிற வார்த்தை, மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தை, அல்லது உங்களுடைய அக்கிரம செய்கையை விட்டு திரும்புங்கள் என்கிற வார்த்தை, அல்லது உங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் திரும்புங்கள் என்கிற பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை திரும்ப திரும்ப யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், நீங்கள் உபவாசம் பண்ணுவதற்கு திரும்புங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுவதற்கு திரும்புங்கள். இருக்கீங்களா இங்க? ஹல்லேலூயா. அப்ப எதை விட்டுலாம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்ப வேண்டும்? உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு பின்னால் போவதை விட்டு திரும்ப வேண்டும். இருக்கீங்களா இங்க? இன்னைக்கு உலகத்திலே சொல்லப்படுகிறதான நயவஞ்சங்களுக்கு பின்னால போவதை விட்டு சபை திரும்ப வேண்டிய காலகட்டம். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்கங்களை விட்டு திரும்ப வேண்டிய காலம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, தேவனை அறிந்த கர்த்தருடைய பிள்ளை இன்னும் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருப்பது, இன்னும் பாவ பழக்கங்களிலே வாழ்வது, இன்னும் கெட்ட வார்த்தைகள் போன்றதான அபாயகரமான வார்த்தைகளை பேசி இன்றைக்கு தேவ நாமத்தை தூஷிப்பது, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. இப்படிப்பட்ட வாழ்க்கை விட்டு திரும்பும்படிதான், இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு திரும்பும்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் ஒண்ணுமே பேச மாட்டேன், நான் ரொம்ப அமைதியான ஆளு. ஆனா எனக்கு கோவம் வந்துச்சா தான் சொல்றாங்க இல்லையா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா தான் என் வாயில என்ன வரும்னே தெரியாது. எப்படி? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என் வாயில என்ன வரும்னே தெரியாது. அவ்வளோ மோசமான ஆளா நீங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளை. அனாவசியமான வார்த்தைகளை இஷ்டத்திற்கு பேச வேண்டியது உன் மேல இருக்கிற அபிஷேகத்திற்கு இழுக்கு. நான் சொல்றது விளக்குதா உங்களுக்கு? நீங்க கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவையில்லாத அநாகரிகமான உலகத்திலே பேசப்படுகிற வழக்கமான வார்த்தைகளை பேசுவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு கண்ணியமாய் வாழும் என்கிற முன்மாதிரியான வாழ்க்கை வாழவே கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்காது. நல்ல வார்த்தைலாம் விளங்காது இல்ல? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கோவம் வந்துட்டா இஷ்டத்துக்கு பேசுறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறவர்கள் தான். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா கெட்ட வார்த்தை பேசுறத விசுவாசி நிறுத்தவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளை அபத்தமான பேச்சை பேசுறத நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு விசுவாச குறைவை பேசுறதுன்னா கூட பரவாயில்ல பாருங்க, துணிகரமான வார்த்தைகள், தேவனை மகிமைப்படுத்துற இந்த வார்த்தையில, வாயினால தேவனை மகிமைப்படுத்த இந்த உதட்டினால, இந்த நாவினால அவலட்சணமான வார்த்தைகளை பேசுவது. உலகத்தான் பேச மாட்டான் பாருங்க. ரட்சிக்கப்படாத விசுவாசி கிட்ட கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படாத சில ஆட்களை கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப கண்ணியமா நடப்பேன், என்ன கோபம் வந்தாலும் நான் கோவப்பட மாட்டேன். அப்படி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் கோவப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், கெட்ட வார்த்தையெல்லாம் நான் பேசிடவே மாட்டேன் அப்படின்லாம் ரொம்ப நாகரிகமாக வாழ்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் இந்த வசனம் முழுக்க முழுக்க அவரை நம்பி வந்த உனக்கு A to Z கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். நீ இப்படி வாழ்ந்தா தான் என் ராஜ்யத்துக்கு வர முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வாங்கி பைக்குள்ளே போட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் வாங்கி வயிற்றுல போட்டுக்கிட்டு, இன்னும் துணிகரமாய் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை, துணிகரமாய் பேசி கொண்டிருக்கிற பாவங்கள், துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறதான அந்தரக பாவங்கள், இவைகள் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்ப கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அறைகூவலிடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன நேசிக்கிறதுனால தான் இன்னும் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். இன்னும் அவருடைய வருகை இன்னும் கொஞ்சம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தாமதிக்கிறார் என்கிறபடி நீங்களும் நானும் அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணாமல் அவருடைய நாள் சமீபமா இருக்கிறது என்பதை அறிந்து அடுத்த நொடி, அடுத்த இமைப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியை வந்து சந்தித்து நியாயம் விசாரிக்க வருவாரானால், அல்லது அவருடைய இரண்டாவது வருகை இருக்குமானால், அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதான் சபையினுடைய ஒரு ஆசையா இருக்கணும். அதுதான் ஒரு விசுவாசியினுடைய அழகா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை மனஸ்தாபங்கள் பாருங்க,
எத்தனை வருத்தங்கள் பாருங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள எத்தனை மனக்லேசங்கள் பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எப்படி எழும்பி நின்று பேசிக்கொள்ளாத முரட்டாட்டமான குணங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதை பாருங்கள் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. இதை நேசிட்டு இருக்க நேரம் இல்லை, இதை யோசிச்சுட்டு இருக்க நேரம் இல்லை, இதை பேசிட்டு இருக்கிற நேரம் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனமே, ஏன் உங்களுக்கு ஆபத்து வந்தது? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் போனது? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில குறைவு வந்தது? ஏனென்றால் நீங்கள் தேவனை விட்டு தூரம் போய்விட்டீர்கள். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நேசிப்பதை விட்டு பின்வாங்கி போய்விட்டீர்கள். அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். எதிலே மனம் திரும்ப வேண்டும்? கர்த்தரை சேவிப்பதிலே மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரை தேடுவதிலே மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம பேசுற பேச்சில மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன பேசிட்டேன் அப்படி? அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் நம்ம பேசக்கூடாது. ஒரு வார்த்தை பேசினா இது ஏசப்பாவுக்கு பிரியமான்னு பார்க்கணும், இதில் ஆண்டவர் மகிமைப்படுவாரான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ரெண்டகத்தை உண்டு பண்ணுகிற பேச்சுகள், ஸ்தோத்திரம், பிரிவினையை ஏற்படுத்துகிறதான காரியங்கள், இவைகள் எல்லாம் விசுவாசிகளுக்கு அழகு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசியுங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தைகளை யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்று பாருங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து திரும்புங்கள். அப்படியானால் இருதயத்துக்குள்ளே ஒரு கிளேசம் இருக்க வேண்டும். ஐயோ, என் வாழ்க்கை தேவனை விட்டு தூரம் போய்விட்டதே. ஐயோ, என் வாழ்க்கை கர்த்தரை விட்டு சோரம் போய்விட்டதே. ஐயோ, நான் கர்த்தருக்கு பிரியமானபடி இன்னைக்கு வாழலையே. ஐயோ, இந்த மாசம் வாழலையே. போன ஜூன் மாசம் கர்த்தர் எதிர்பார்த்தபடி என் வாழ்க்கை இல்லையே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் திரும்பணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க, நம்ம எண்ணமெல்லாம் என்ன தான் போயிட்டு இருக்கு? இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதில் நின்னோம்னா நம்ம முன்னேறவே முடியாது. இதில் நின்னோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அதை கர்த்தர் பார்த்து பாருன்னு வைத்துட்டு, ஆண்டவரே, நான் உம்முடைய காரியங்களிலே சரியான நபராய் வாழ்ந்திருக்கிறேனா? கடந்த வாரத்தில் அப்படி வாழ்ந்திருக்கிறேனா? நேற்றைக்கு அப்படி வாழ்ந்திருக்கிறேனா? போன மாசத்தில் அப்படி வாழ்ந்திருக்கிறேனா? முந்தின 6 மாசத்துல நான் அப்படி வாழ்ந்திருக்கிறேனா? இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி பிந்தின 6 மாதத்தை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி மனம் பொருந்தி செவி கொடுத்து கர்த்தருக்கு முன்னால் அவருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. வேதத்தில் உதாரணத்துக்கு ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். வேதம் இருந்தால் வேகமா எடுத்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் என்ன பண்ணானா? எருசலேமை அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட ஆரம்பமே அமக்கலமா இருக்குது பாருங்க. மனாசே எடுது. அவங்க அப்பா யாரு? எசேக்கியா ராஜா. அவர் என்ன பண்ணாரு? விக்கிரக தோப்புகள் எல்லாத்தையும் இடிச்சு போட்டு, இஸ்ரவேல் ஜெயவன் தான் உலகத்தில் வல்லமையானவர் என்று சொல்லி பலிபீடங்களை இஸ்ரவேல் எங்கும் எழுப்பி கட்டினார். விக்கிரக தோப்புகளை எல்லாம் அழிச்சு போட்டார். ஆனால் மனாசே அவங்க பையன்தான் 12 வயசுல ராஜாவாகி அவன் என்ன பண்ணானா, அப்பா தகர்த்து போட்ட விக்கிரக தோப்புகள் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? திரும்ப ஆடி மாதம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை பேர் எப்படி எப்படி இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சபையின் விசுவாசிகள் இன்னும் கூத்து பார்க்கறது குறையல. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசி இன்னும் என்ன பண்ணுறது? இன்னும் ஸ்தோத்திரம் களியாட்டுகளுக்கு பின்னால போறது மாறல. இன்னைக்கு விக்கிரக ஆராதனைக்கு இணக்கமா போறது மாறல.
எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? கவனிக்கணும். நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வேதம் சொல்லுங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால நாங்க இருக்க முடியாது, அங்க போக முடியாது. பரியாசக்காரர் உட்கார இடத்துல நான் உட்கார முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நான் வாழ பழக வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படிதான் நான் வாழணும். பாருங்க, இப்போ ஆண்டவர் இங்க சொல்றார் பாருங்க. மனாசே அவன் ராஜாவாகிற போது 12 வயசாகி 55 வருஷம் ஆட்சி செஞ்சான். அவன் ஆட்சி காலத்துல அவன் விக்கிரகங்கள் எல்லாம் திரும்ப எடுத்து கட்டினான். 4வது வசனம், எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்தில் என்ன பண்ணானா? பலிபீடங்களை கட்டி 2 பிரகாரங்களிலும். அல்லேலூயா. வானத்து சேனைகளுக்கெல்லாம் எங்க பலிபீடம் கட்டினா? இருக்கீங்களா? எங்க? தேவனுடைய ஆலயத்தில். வானத்தையும் பூமியும் படைத்த இஸ்ரவேலின் யெகோவா தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன பண்றான்? எல்லாத்துக்கும் ஆலயத்துக்குள்ள பலிபீடம். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை கூடத்துக்குள்ள, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பலிபீடங்களை கட்டினான். வேதம் சொல்ல, அப்பொழுது இல்கியா வாசிக்க 30, அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை என்ன பண்ணானா? தீ மிதிக்க பண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தீ மிதிக்க பண்ணி தன் குமாரரை பாருங்க நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு என்ன பண்ணா? கர்த்தருக்கு கோபம் உண்டாகிற காரியம் என்னெல்லாம் பாருங்க. நாள் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, ராவுகால யமகண்டம் பார்க்கறது, இதெல்லாம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியம். ஏன்னா நாட்களை உண்டாக்கினவர் அவர், நேரங்களை உண்டாக்கினவர் அவர். சோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. 24 மணி நேரமும் 7 நாட்களும் கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாள்ல போய் எது நல்ல நாள்னு கேட்டா எப்படி சொல்வீங்க? நீங்க 7 பிள்ளை பெத்து போட்டுருக்கிறீங்களே, 7 பிள்ளை இல்லை, அம்மாவை போய் எது நல்ல பிள்ளைன்னு அதுக்கு விவரமே தெரியல. 7 பிள்ளை இப்பதான் வளர்ந்துட்டே வருது பாருங்க. ஒருவேளை அவன் வாலிபன் ஆனா உடனே எது நல்ல பிள்ளைன்னு கேட்டா உடனே என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம் பாருங்க. 7 பிள்ளையும் இன்னும் 5ஆம் கிளாஸ்க்குள்ள தாண்டல. அம்மா கிட்ட போய் 7 பிள்ளை எது நல்ல பிள்ளைன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? என்ன கேட்குறீங்க நீங்க? 7 பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் சொல்லுவாங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒருவேளை தாய் கூட நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் தாம் உண்டாக்கின ஒன்றையும் கேடாய் உண்டாக்கவில்லை, தவறாய் உண்டாக்கவில்லை, கெடுதியாக கர்த்தர் உண்டாக்கவில்லை. கர்த்தர் உண்டாக்கின எல்லாமே நல்லது தான். 2 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வரும்போது தேவன் அதை நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. வானத்தை உண்டாக்கி நல்லதுன்னு பார்த்தாரு. சூரிய சந்திரன் உண்டாக்கின பிறகு ஆண்டவர் நல்லதுன்னு பார்த்தார். நட்சத்திரங்களை உண்டாக்கின பிறகு நல்லதுன்னு பார்த்தார். செடி மரச்செடிகளை உண்டாக்கின போது அது நல்லது என்று கண்டார். மனிதனை உண்டாக்கின போது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் உண்டாக்கின எல்லாவற்றையும் நல்லது என்று பார்த்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் பார்ப்பதும் நேரம் பார்ப்பதும் நிமித்தம் பார்ப்பதும் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால தான் வேதம் சொல்லுகிற பாருங்க, இந்த மனாசே தன் பிள்ளைகள் என்ன பண்ணானா? தீ மிதிக்க பண்ணினான். தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்தான். பில்லி சூனியம் என்னது? இருக்கீங்களா இங்க? விசுவாசிகள் தான். சிலர்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகளுடைய பிள்ளைகளுடைய காலில் கருப்பு கயிறு கட்டி வச்சிருக்கிறது. ஸ்தோத்திரம். தாயத்து கட்டுற பழக்கம். பில்லி சூனியங்களை அனுசரித்துன்னா மந்திரிச்ச மாந்திரிக கயிறுகள், இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் மாறல, இப்படிப்பட்ட முறைமைகள் மாறல. நீ கர்த்தருடைய பிள்ளை. என் நெத்தி கர்த்தருக்கு பரிசுத்தம்னா என் சரீரமும் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு பிரியமானபடி தான் நடக்கணும், நான் கர்த்தருக்கு பிரியமானபடி தான் வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நான் உலகத்திற்கு வித்தியாசமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன். நான் கர்த்தருக்கு முன்னால பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மனாசே பாருங்க, நாளும் நிமித்தமும் பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் பாருங்க. நல்ல காலம் பிறகுதான் பார்க்கறது. நிறைய பேர் இந்த மணியாட்டிக்காரன் வந்தான்னா பாருங்க, கதவை திறக்காம கதுப்பினால நின்னே கேட்பான், என்ன தான் சொல்றான்னு பார்க்கலாம். ஸ்தோத்திரம். குடுகுடுப்புக்கார வந்தா அங்கேயே நின்று ஏதாவது சொல்லிட்டு போ. ஸ்தோத்திரம். இன்னும் விசுவாசிகளுக்கு இந்த பழக்கங்கள் மாறல.
இந்த எண்ணங்கள் மாறல, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மாறல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லுது, நாள் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ஜோசியக்காரங்கிட்ட போகிறது. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கு ரொம்ப தேர்னவங்க அதெல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அச்சிறுபாக்கம் போகிறது, வண்டி வாங்கியாச்சுன்னா எங்கே கொண்டு போகிறது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதோட அவங்க போக மாட்டாங்க. எனக்காக என்ன பண்ணிட்டு வந்துடு, நீ பார்த்துட்டு வந்துடு, நான் ஐயர்கிட்டலாம் வரமாட்டேன், நீ என்ன பண்ணிட்டு வந்துடு, பார்த்துட்டு வந்துருன்னு சொல்கிறது. இது இல்லை கர்த்தருடைய அழகு, கர்த்தருடைய ஒழுங்கு இது இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளைனா கர்த்தரை தான் சார்ந்து வாழ்வேன். நான் கலப்பில்லாதவனா வாழ்றதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. எத்தனை பேருக்கு நான் விளங்குது, நான் சொல்றது விளங்குது? உலகத்தில் கலப்படம் இல்லாமலாம் வாழ்றவன் தான் கிறிஸ்தவன். உலகத்தில் கலப்பில்லாமல் வாழ்றவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய வசனம் சொல்றபடி வாழ்வேன், வசனத்திற்கு பிரியமானபடி தான் ஜீவிப்பேன். நல்ல கையை தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றார், அவர் அஞ்சனம் பார்க்கிறவர்களை, கைரேகை பார்க்கிறது, குறி கேட்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நடக்கிறது. வாசிங்க. அவன் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி, பாருங்க, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு மிகுதியும் பொல்லாடப்பானவனை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கு விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடி அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விளங்க பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரோடும் சாலமோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே எதை ஸ்தாபி